அருண்ராஜ் இருக்கிறார்ல, கொள்கை பரப்பு செயலாளரா யார் அவரு? எத்தனை பொதுச் செயலாளர் போட்டிருக்கீங்கன்னு தெரியல, அதனால கன்ஃபியூஸ் ஆகுது. அருண்ராஜ் இருக்கிறார்ல, ஐஆர்எஸ் ஆபீசர் ரிட்டையர் ஆகி வந்து ஜாயின் பண்ணாரு. அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு, பொங்கல் நிகழ்ச்சிக்கு. ஒரு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு இருக்காங்க. சொல்லுங்க. போனாரு. போயிட்டு பொங்கல் நிகழ்ச்சி என்னவோ அதை பத்தி பேசிட்டு வந்துருக்கணும். அங்க போயிட்டு விஜய், டிவிகே அதை பத்தி பேசியிருக்காரு. அந்த விழா குழு தலைவர் வச்சு செஞ்சிருக்கிறாரு. வந்தீங்களா, அரசியல் எல்லாம் பேசக்கூடாது, நிகழ்ச்சியை மட்டும் பத்திட்டு பேசிட்டு போங்க, தேவையில்லாதெல்லாம் பேசியிருக்காரு சொல்லிட்டு. அசிங்கமா இல்ல? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு உண்மையான தொண்டன், ஒரு உண்மையான கட்சியோட நபர் அப்படிங்கிறவன் எந்த இடத்துலயும், புரியுதுங்களா, கட்சியோட பேரை, அந்த கொடியை தூக்கி பிடிக்கிறவங்க. இது பாத்ரூம்ல போய் டாய்லெட்ல உட்காந்தா கூட கட்சி கொடியோட தான் போய் உட்காந்து. எந்த இடத்துலனா வேற என்ன, ஒரு இடம் பொருள் லேவல் இருக்குல்ல, எந்த இடத்துல என்ன பேசணும், எதை பத்தி பேசணும்ட்டு. எல்லா இடத்துக்கும் அப்படி போவீங்கன்னா பாத்ரூம்ல போகும்போது கூட அப்படிதான் போவீங்களோ? ஹலோ, ஒரு பொங்கல் விழா, மக்கள் அத்தனை பேர் கூடி இருக்கிறாருங்க. அந்த இடத்துல ஒரு கட்சியை வந்து அப்பப்ப அடையாளப்படுத்தும். மக்கள் மறந்துவான். கொஞ்சமாவது இருக்கா? கவர்மெண்ட்ல அத்தனை பொருள் கொடுக்குறாங்க, அத்தனை பொருள் ஏன் போட்டோ போட்டு கொடுக்குறாங்க? எவனும் மறந்துட கூடாதுங்கிறதுக்காக தான். அப்ப விஜய் மறந்துடுவாங்க எல்லாருமே, முன்னாடி தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. அதனாலதான் போற இடத்துல விஜயே மறந்துடுவாங்க இல்லைங்க. இங்க வந்து நல்லா ஒரு தெரிஞ்சுங்க, அதாவது நல்ல கடவுளோட படைப்புல வந்து மறக்கிற சம்பவம் அவன் பண்ணிருக்கான், புரியுதுங்களா? இங்க வந்து எம்ஜிஆரை மறந்துட்டாங்க, சிவாஜி கணேசனை மறந்துட்டாங்க, தியாகராஜ பகவரை மறந்துட்டாங்க. இப்ப எல்லாம் தியாகராஜ, எம்கேடி தியாகராஜ பகவர்னா யாருன்னு கேக்குறாங்க, புரியுதுங்களா?